அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட். சோழன் செம்ம மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, கண்ணாடி, ட்ரெஸ்ஸு, கெட்டப் எல்லாமே மாற்றிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்காத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாஸ்டர் பிளான் போட்டு அந்த இடத்துல கெட்டப் போட நிற்கிறாங்க. யார்ப்பா இது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படியே ஃபோட்டோகிராஃபர் கூட நின்றுச்சுப்பாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு ஃபோட்டோகிராஃபர் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகோட மாமா சொல்கிறாங்க. சரி சரிப்பா அப்படின்றாங்க. அப்புறம் ஃபோட்டோ பற்றி பேசிட்டு இருப்பாங்க. உடனே கஸ்தூரி ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. என்ன இவன் யார் அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணங்கிட்ட போய்ட்டு அண்ணன் யாருன்னு அதுன்றாங்க. அது ஃபோட்டோகிராஃபர் கூட வந்த தம்பின்றாங்க. இல்லைண்ணே எங்கே பார்த்த மாதிரி இருக்குது. இல்லைம்மா அது அங்கே வந்தது தான் பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்ட்டு கஸ்தூரி கொஞ்சம் இதோடு தான் பார்த்துட்ருப்பாங்க சந்தேகத்தோடு. அப்புறமா அவங்களுடைய அப்பா இவங்க எல்லாருமே வந்து கீழே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ரிலேஷனெல்லாம் வந்திருப்பாங்கன்ட்டு எல்லாரும் போய் கீழே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் ஃபோட்டோ எடுத்துன்னு நினைக்கிறாங்க. இங்கே பல்லவனும் நிலவும் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ கறி கழுவுனது போதுமா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கழுவிடான்றாங்க. சரின்னு வாங்க. அப்புறம் அதுக்கான மசாலா எங்கெங்கே இருக்குன்னு தேடுறாங்க. உடனே வந்து என்னது மசாலா எங்கன்னு பார்க்கணுன்றாங்க. அப்புறமா இதான் நின்றாங்க. என்ன பார்க்குறீங்க எக்ஸ்பிரி டேட்டுன்றாங்க. அப்புறமா குண்டா சைஸ் ஒரு குண்டா கூட வேணாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே கேட்டு கடைசியில் குக்கர் எடுக்கிறாங்க. இது கரெக்டாக இருக்குன்றாங்க. நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்கிறாங்க. இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லை அண்ணி நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இல்லை அப்புறம் என்ன நீ வா நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை நெருக்கிறாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ பஸ்டன் இருக்கிறீங்க? அதெல்லாம் அண்ணனுக்கு பழகி போன விஷயம். எனக்கு வேலைன்னு வந்துட்டா அதை பிடிச்சி தான் நான் செய்வேன்றாங்க. சூப்பருங்கன்றாங்க. அதுக்கப்புறம் கேஸ் எரியுதுல டே சிலிண்டர் காலியான்னு பாருடா. ஆமாம் காலி வேறு சிலிண்டர் இல்லை இன்னொரு சிலிண்டர் வச்சுக்க மாட்டீங்களான்னு கேட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னம்மா சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு. ஆமாப்பா நேற்றே காலி ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வர சொல்லான்னு இருந்தால் மறந்துட்டு பண்ணுறாங்க. விடுப்பா நான் செஞ்சுக்கிறேன், பின்னாடி அடுப்பு இருக்குது அங்கே நான் செஞ்சுக்கிறேன். இல்லை இல்லைண்ணே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன்றாங்க. இல்லைண்ணே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நான் செய்கிறேன்றாங்க. அண்ணன் நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமாண்ணே அண்ணி சொல்கிறது சரிதான் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி சமையல் எங்களோடதுன்றாங்க. அப்புறமா ஃபோட்டோவில் இவங்க போன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட சோழன் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு கை கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணாடி கழட்டாங்க. சோளம் நீ எங்கேன்றாங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்றாங்க. யாரும் ஃப்ரெண்டு ஆமானுவாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதும் மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே வந்து நீ இப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறாங்க. இங்கே பாரு என் அண்ணனோட இவன் அவ்வளோ பெட்டர் இல்லை சரியா சுமாராக தான் இருக்கான். ஆனால் என் அண்ணன் அளவுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்றாங்க. கோவிலில் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களை காக்க வச்சுட்டு இங்கே உனக்கு கல்யாணம் வேறு கேட்குது இல்லை. இங்கே பாரு நாங்கள் யாரும் கவலைப்படல, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துக்கும். என் அண்ணன் கூட நாங்கள் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோன்ட்டு செம மாதம் அங்கே சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சோழன் நினச்சி கவலைப்படுறாங்க. இன்னுமே சோழன் வரல மாட்டிருப்பானு உடனே பாண்டியன் பல்லவனு சிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துருவானுன்றாங்க. அப்புறம் வந்து நாங்கள் என்னென்ன என்னாச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு இல்லை அப்படின்வாங்க. அப்புறம் ஃபோட்டோ பார்க்குறாங்க. பையன் சுமாராக தான் இருக்கான்றாங்க. அப்புறமா சேரன் காமிக்கவும் சேரனுடைய முகமே மாறுது. அப்புறம் தான் சேரனுக்கு ஒரு தெம்பே வருது. சரி நான் சமையல் செய்கிறேன் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சு.